நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி, ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 10:50 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 வரை ஆயில்யம், பின்பு இரவு 11:24 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவி சிலரை சந்தித்து மகிழ்வீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நடப்பாக கூடும். உத்தியோக மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் யாவும் தடைகளுக்கு பின்னர் கண்டிப்பாக கிடைக்கும். கோபத்தை தவிர்த்து பேசுவதன் மூலம் நல்லது நடக்குங்க. பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். மேஷம் ராசினியர்கள் மக்களின் தேவைகளை அறிந்து செயல்பட்டால் மட்டுமே பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள முடியுங்க. விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பக்குவமாக காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் ஈடுபடுவது நல்லது. பெண்களுக்கென்று மனம் பதட்டமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக செய்யுங்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து முடிப்பீர்கள். என்று காதல மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு பொறுமை மட்டும் வேண்டும். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று படிப்பில் தைரியமாக ஈடுபடுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று ஓரளவு எல்லா வகையிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக சிறப்பு. என்று ஓரளவு வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பரணி என்று தெளிவான சிந்தனை இருந்தால் வெற்றி இருக்குங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடிய விரைவில் எல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று ஓரளவு முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. கருத்திகை இன்று நீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இந்த நாள் நீங்க சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக அமைதி விட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று உங்க காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் ஏற்படக்கூடும். கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மற்றவர்களுடைய நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்தாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் கண்டிப்பாக எளிதில் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் செய்பவருக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக இருக்குங்க. கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு
நல்ல பலனை கொண்டு வந்து கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரியிடம் நீங்க வீணான கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதினால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். கண்டிப்பாக பெண்கள் இன்று ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா வேலையும் செய்து முடித்தாலும் ஓரளவு நேரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். நடக்கும் காரியங்களை கவனம் கொள்ளுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். என்று காதலில் கொஞ்சம் குளறுபடி இருந்து கொண்டிருக்கும். காதல் கொஞ்சம் 2-3 நாட்களுக்கு பிறகுதான் ஒரு மன நிறைவை ஏற்படுத்தும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பு. கல்வியில நீங்க என்ன முடிவெடுத்தாலும் இல்லத்தில் சொல்லி எடுக்க பாருங்கள். அதேபோல் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி நல்ல எண்ணம் அனைவருக்கும் உருவாக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று வரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். முக்கியமாக வார்த்தைகள கவனம் இருக்கட்டும். ரோகிணி. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சிரமங்கள் சரியாகி விடக்கூடும். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். என்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. விருந்து விழாக்கள்ல கூட கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு நீங்க நினைத்ததை அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பல நாள் பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கியமாக எந்த ஒரு பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் என்று எந்த ஒரு காரியத்திலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் ஓரளவு தீருங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்கள் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தாரை கூட எடுத்தறிந்து பேசி விடுவீர்கள். இருந்தாலும் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் யோசித்து செய்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். முழு பலனை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பல தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வீண் விரயங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்லது கெட்டதுகளை இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்ட கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தடையாக இருந்தவர்கள் இன்று கண்டிப்பாக தடை நீங்கி விட கொடுங்க. பெண்கள் இன்று வீணான விஷயங்கள்ல கலந்து கொள்ள வேண்டாம். எதையும் தைரியமாக செய்தால் வெற்றி இருக்கும். பெண்கள் நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் வெற்றி இருக்க கொடுங்க. பெண்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. என்று பெண்கள் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதல மட்டுமே குளறுபடிகள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். காதல இப்போதைக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஓரளவு சிரமம் இல்லாமல் செல்லுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் என்ன முடிவெடுக்க முடியுமோ அதை இல்லத்தில் சொல்லி எடுப்பதுதான் சிறப்பு. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். கண்டிப்பாக ஜெயித்து காட்ட முடியும். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம்.
என்று துடிப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீருங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பீர்கள் என்று நீங்க நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை என்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை என்று இருக்கக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். முக்கியமாக பஞ்சாயத்துக்களில் எதுவும் கலந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுங்கள். புனர்பூசம் என்று ஒரு சிலர் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடுங்க. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் பொறுமை வேண்டுங்க. வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்க போட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காண கடுமையாக உழைப்பீர்கள். உடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடகம் ராசினியர்கள் இன்று கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள், இலாக்கா மாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடும். மன வருத்தம் ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். உங்களின் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு திருப்திகரமாக இருக்கும் என்று கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆதரவு ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். குடும்பத்திலும் வரவுக்கு மீறிய செலவுகளால் பொருளாதார தட்டுப்பாடுகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. சுபகாரிய முயற்சிகளுக்கு உற்றார் உறவினர்களே தடையாக இருப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. பெண்கள் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் இன்று முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். காதல் நீங்க அமைதியுடன் செயல்படுவது நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது நல்லது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், எளிதில் வெற்றி பெறலாம். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கும். மாணவர்கள் இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. எதிலும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று உறவினர்கள் உங்களுக்கு கொஞ்சம் தடையாக இருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் தான் சமாளித்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருக்குங்க. சில பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பூசம் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எதிலும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம் என்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட கொடுங்க. பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாற கொடுங்க. வீடு மாற்றம், இலாக்கா மாற்றங்கள் போன்றவை ஏற்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பேச்சில் நிதானத்தை மட்டும் கடைபிடியுங்கள். என்று எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்கள் எல்லாம் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். சூழ்நிலை நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தனி நீங்க காத்துக் கொள்வீர்கள். என்று எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வீர்கள். பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகளை வெற்றியை கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பேச்சை மட்டும் குறைத்து பேசுங்கள்.
வேகமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்குங்க. இருந்தாலும் எதையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பண வரவுகள் ஓரளவு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். செலவுகள் இன்று கட்டுக்கடங்கி இருப்பதினால் கடந்த கால பிரச்சனைகள் ஓரளவு தீருங்க. முடிஞ்சளவு சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பெண்கள் மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு திருப்தி இல்லாத நிலையைத்தான் கொடுக்கும். சரி வருமா சரி வராதா, கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் பொறுமையாக இருங்கள். மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாக கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடந்த கால பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு தன்னை முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சிக்கல்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பூரம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திருமலாக இருக்கக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். அலுவலக பணிகளை துரிதமாக செலவு செய்து முடிப்பீர்கள். என்று செலவுகள் மட்டும் ஓரளவு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது மிக சிறப்பு. உத்திரம். என்று கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டுங்க. மனதுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. இனிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கடினமான சூழல் மாறிவிடக் கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க கவனமாக இதிலும் ஈடுபடுவது ரொம்ப சிறப்பு. சில பணிகள் உங்களுக்கு பின்னர் தான் நடைபெற கொடுங்க. முயற்சியின் மூலம்தான் வெற்றி நடை போட முடியுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். பல விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. முழு பலனை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கன்னி ராசினியர்கள் உயர் அதிகாரியிடை கொஞ்சம் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வரக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டு தொடர்பு நலம் பயக்குங்க. வரன்கள் வாயில் தேடி வரக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்த நல்ல பலனை அடைய முடியாவிட்டாலும் முயற்சி பண்ணுங்கள், அடைந்து விடலாம். எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களும் எதிர்பாராத இடமாற்றங்களால் அவதிக்குள்ளாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கன்னி ராசினியர்களுக்கு லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று எதிர்மறையாக உள்ளவரிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. பெரும்பாலும் நீங்க பதட்டப்படுவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு மேம்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக உடற்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவது சிறப்பை கொடுக்குங்க. என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். காதல் நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. இப்போதைக்கு காதலுக்கு எந்த ஒரு முடிவும் காண வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
வடக்கு அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று நீங்க கனவுகள் நனவாக கொடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். சில முடிவுகள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். அஸ்தம் என்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். தராசு தட்டில் இட்ட எடைக்கல்லை போல ஏற்ற இறக்கமான சூழலையும் கொஞ்சம் அடைவீர்கள். என்று பேசும்போது மட்டும் கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லைங்க. சித்திரை இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதிகாலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடுங்க. என்று பெருமைப்படும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வீர்கள். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். வரவு கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. வாக்குவாதத்தை தவிர்த்து வளம் காணும் நாளாக இருக்கக்கூடும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லக்கூடுங்க. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனித்துக் கொடுக்க வேண்டும். யோசித்து செய்யும் காரியங்களில் வெற்றி இருக்கும். பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையுங்க. சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் நிறைவேறக்கூடும். தேவையற்ற அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்களின் ஓரளவுக்கு ஒத்துழைப்பும் கொடுப்பார்கள். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். விஐபிகளின் சந்திப்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏனோதானமாக இருந்த நிலையும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். என்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இந்த நாள் ஓரளவு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. உடல் உஷ்ணம் அடையக்கூடும். சத்தான ஆகாரமும் நீராகாரம் போன்றவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க பெரிய முடிவுகள் ஏதும் காண வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுக்க வேண்டுங்க. என்ன படித்தால் வெற்றி பெறலாம் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை எல்லாம் நன்கு கவனிக்க வேண்டும். முக்கியமாக சிறு வயது முதலே அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று சுபகாரிய முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தேவையற்ற பிரச்சனை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. முழு முயற்சி எடுத்தால் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாருக்கும் இன்று நீங்க அடிபணிய மாட்டீர்கள். வீண் விவாதங்களை தவிர்த்து பலம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று ஓரளவு கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறியும் செல்லக்கூடுங்க. சுவாதி நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அனைவரும் அனுசரித்து செல்வது சிறப்பை கொடுக்கும். வாக்கு கொடுக்கும் பொழுது கவனித்து கொடுக்க வேண்டும். விளையாட்டு புத்தியாக கொஞ்சம் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று நீங்க மற்றொரு விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பார்த்து எதையும் கவனமாக எதிர்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விசாகம் குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனதிற்கு இனி சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இந்த நாளை நீங்க சூழ்நிலையை எதிர்த்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமாக உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். இழுபறியான வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள்.
பஞ்சாயத்துகள் உங்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கிய முடிவுல நீங்க ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். தொழில்ல உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்குங்க. யாரையும் நம்பி பொறுப்புகள் மட்டும் ஒப்படைக்க வேண்டாம். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகளை இன்று நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடுங்க. மற்றொரு விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கவனத்தில் கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். சிறமுறை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனமாக பேசுங்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் தேவையில்லாத பிரச்சனையை எழுப்பக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நேயர்கள், காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் சுமை இல்லாமல் இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றி இருக்கும். நல்ல உறக்கம் கண்டிப்பாக வேண்டுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள், குடும்பத்தில் சிரமங்களை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். என்ன வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பீர்கள். அடுத்தவருக்கும் இன்று நம்பிக்கைக்குரிய நபராக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று உடல் சார்ந்த வழிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதல் இப்போதைக்கு நீங்க பதட்டப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள், கல்வியில் முழு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கொஞ்சம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு புரியாத விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருக்கும். கூடுமானவரை பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க கூடுமானவரை எதையும் யோசித்து பார்த்து செயல்படுவது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிக்கல்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கிய புள்ளிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அனுஷம். இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க எதிர்த்து பேசிவிட வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்க கொடுங்க. பிறர் விஷயங்கள தலையீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வீர்கள். கேட்டை. இன்று எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடிவிடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். எண்ணற்ற திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். இன்று கொடுத்த வாக்குறுதியையும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பதட்டம் மட்டும் பட வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று நீங்க நாசுக்காக பேசுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். ஓரளவு மாற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விரைவாக காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடும். முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக இன்று காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பொருளாதார சங்கடங்களை சரி செய்து கொள்வீர்கள். சிலருக்கு கேட்ட இடத்தில் கடன் தொகை கிடைக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எல்லாவற்றையும் இன்று நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முன் எச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று எச்சரிக்கையுடன் சில விஷயங்களை செய்வது நல்லது.
காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். காதல்ல பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். இன்று ஓரளவு கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று மாணவர்கள் பெரிய விஷயங்கள தலையீடுகள் செய்யாதீர்கள். கண்டிப்பாக படித்து முன்னேற முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். என்று மாணவ கண்மணிகள் எதிலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று ஓரளவு மதிக்கக்கூடிய அளவில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதிகார பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுமூகமான சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வாழ்க்கையில் நீங்க சிரமப்பட்டது, கடினப்பட்டது எல்லாம் சரியாக கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் வீண் பகையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பூராடம் என்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளிலே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம் சாதுரியமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி வெற்றி ஏற்படக்கூடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் ஓரளவு லாபம் வருவது போல் இருக்குமே தவிர கையில் காசு பணம் தங்காது பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் திருப்தி இல்லாத நிலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாகரிக கூடுங்க. முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழ்வர்கள். அந்நிய தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என் மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சாந்த குணத்துடன் பேசி மகிழ்வர்கள். இந்த அசையா சொத்துக்கள் வகையில் வீண் விரயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் சிக்கல் உண்டாகுங்க. சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கலான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமற்ற நிலைகளால் அபிவிருத்தி குறையுங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது சிறப்பை கொடுக்கும். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக சிறப்பு. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்வீர்கள். லாபமான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பல சிக்கல்கள் இருந்தாலும் அதனை சரி கட்டி விடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு எதிர்கொண்டாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பக்கபலமாக நண்பர்களும் இருக்க கொடுங்க. என்று மகரம் ராசினியர்களுக்கு வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில சிரமங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் குடும்பத்தில் மட்டும் குழப்பம் இருந்தால் சரி கட்டித்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று அதிகப்படியான பணி சுமை இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு பெண்கள் அவசரப்பட வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. பதட்டம் இருக்குங்க. காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். பெண்ணொரு நாளில் எதையும் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்குங்க. கடன் விவகாரம் நினைத்து கவலைப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் கூட கண்டிப்பாக கொடுப்பார்கள். என்று மனதிற்கு இனிய செய்திகள் வர கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும்.
பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடிவிடும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாளினை கண்டிப்பாக சொல்ல முடியும். திருவோணம். குடும்பத்தாரிடம் இன்று அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்கள் ஓரளவு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று ஓரளவு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். அபிட்டம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழலும் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய சூழலும் இருக்கும். பதவிகளை இன்று உயர்த்திக் கொள்வீர்கள். தன்மானத்தை இன்று உயர்த்திக் கொள்வீர்கள். சாதனை படைக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று ஓரளவு லட்சியங்கள் நிறைவேறும் நாளினை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் குடிவிடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழல் இருக்கும். உயர் அதிகாரிகளின் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனையை தீர்த்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்லதொரு பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை மட்டும் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்களில் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. உடல்நிலையில் அடிக்கடி மாற்றம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக நீங்க உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், அதனை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரை நம்பி இன்று நீங்க பொறுப்புகள் எதுவும் ஒப்படைக்க வேண்டாம். முக்கியமாக பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் என்று குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும். பெண்கள் அவசரப்படாமல் செயல்படுவது மிக நல்லது. காதலில் கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கும். குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் தான் அமைதியாக செயல்பட வேண்டும். காதலை இப்போதைக்கு விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிடித்தமான கல்வியும் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் என்று விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று நீங்க சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சதயம். என் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. என்று ஓரளவு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படக்கூடும். போராட்டாத்தி. என்ற மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பெரிய விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. திட்டமிட்டதை விட முன்னேறி செல்வீர்கள். என்று நீங்க பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மீனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். கடனாக வாங்கிய பணத்தை கொடுத்து விடுவீர்கள். நீங்கள் கடனாக கொடுத்த பணத்தையும் வாங்கி விடுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. எதிரிகளால் இருந்த தொல்லைகள் விலகி செல்ல கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடைபெறக்கூடும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை நாடி வரக்கூடுங்க. பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் ஏற்படக்கூடும்.
எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி செல்வீர்கள். உடல்நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அலைச்சல் ஏற்படுத்திய பணிகள் கூட சூடு பிடிக்குங்க. உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களும் சாதகமின்றியே இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வரக்கூடும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பெரிய முயற்சிகளை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. ஓரளவு உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். மேலும் ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிவிடுங்கள். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடிவிடும். பெண்கள் நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருப்பு முனையாக எல்லாம் இருக்க கொடுங்க. பெண்களுக்கென்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒருவித அமைதியும் கொடுக்கும். அதற்கு நீங்க பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் நினைத்து பெரிதாக கவலைப்பட வேண்டாம். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரிவர நடக்கும். என்று மாணவ கண்மணிகள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் இன்று முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று மற்றொரு விஷயங்கள் நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். காரியங்களை நீங்க முன்கூட்டி நீங்க செய்து முடிக்க வேண்டும். பொறுப்பாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி கவனமாக இருந்தால் வெற்றி இருக்கும். பெரிய விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். மிகவும் பொறுப்பாக இருப்பது ரொம்ப நல்லது. யாரும் இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தொலைந்து போன பொருள் கூட கையில் கிடைக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண வரையும் செய்துவிட வேண்டாங்க. ரேவதி ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிகழ்கால தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களையும் இன்று புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டும் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாகன யோகம் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு இருக்கும் வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.